கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அபிஷேகத்திற்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக, இந்த பாக்கியத்திற்காக என்னை இந்த நிமிஷம் வரையிலும் நடத்தி வளர்த்தி கொண்டு வந்த ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்வதில் எனக்கு சந்தோஷம் உண்டு. என்னுடைய தாயின் கருவில் வைத்தே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்வதிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய 6 அல்லது 7 வயது இருக்கிற சமயத்தில் என்னுடைய மூத்த அக்காள் இங்கே இருப்பார்கள். என்னை காஞ்சிரோடு கன்வென்ஷனுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு சாது மோட்சக்கண்ணையா பூவங்கோட்டில் கன்வென்ஷன் நடத்தும் போது என்னை அங்கே கூட்டி கொண்டு போய் பாஸ்டர்மாருக்கு தண்ணி கொடுக்கறது, மேசையில் கொண்டு டீ எல்லாம் வைக்கிறது. இந்த ஊழியம் தான் என்னுடைய ஆரம்ப ஊழியங்கள். அதுக்கு பிறகு ஈத்தவள கிருபாசனம் தான் எங்களுடைய தாய் சபை. அங்கே வயது முதிர்ந்தவர்களுடைய வீட்டிலிருந்து தேங்காய், சக்கை போன்ற சாதனங்களை ஒரு கடவம் தருவார்கள், பனை ஓலை கடவம். அதில் எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டும். நல்ல சாப்பாடு தருவார்கள். இந்த உடம்பில் நீங்கள் பார்க்கிறதான அந்த கொழுப்பெல்லாம் கிருபாசனத்தில் உள்ள ரத்தம் தான். ஆமாம், அதற்கு இங்கே இருக்கிற ஓமனா மதர் சாட்சி. வேறு பரிசுத்த வாட்டிகளெல்லாம் மகிமையில் போய்விட்டார்கள். எஸ்தர் மதர், செல்லம்மா மதர், ரூத் மதர், வசந்தா மதர், அவர்கள் எல்லாரும் மகிமையில் பிரவேசித்து விட்டார்கள். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு முறை அப்படி மீன் வாங்கி கொடுக்குறது, மசாலா வாங்கி கொடுக்குறது, கிருபாசனத்தில் வேலை செய்கிறது. அப்போது எல்லா நாளும் சாப்பாடு தருவார்கள். அப்போ ஒரு நாள் நான் சாப்பிட்டு விட்டு என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறேன், இன்னும் இங்கே சொல்லுகிறேன். சாப்பிட்டு விட்டு கறிவேப்பிலை, மீனுடைய முள் எல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிந்து போய் பிளேட்டை கழுகிட்டு அப்படி உள்ளே வரும்போது உள்ளே வந்து அப்படி பிளேட்டை வச்சுட்டு அக்கா சோத்திரம் போயிட்டு வரான்னு சொல்கிறது முன்னால் இங்கே வாழ கேட்டல அப்படின்னு சொன்னார்கள். அப்போது எடுத்துக்கொண்டு வெளியே போட்டேன். இன்னும் இவரை மறக்கல பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் இவரை எச்சி கீழே வச்சுட்டு இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், அப்படி வளர்த்தி எடுத்தார்கள். 83 முதல் 86 வரை அருமையான ஜீவதாஸ் தகப்பனாருடைய கடையில் வேலை செய்தேன். 86 ஆண்டவர் என்னை கேரளாவுக்கு கொண்டு போனார். அங்கே 4.5 வருடங்கள் வேலை செய்தேன். அப்படி வேலை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு வீசா ரெடியாகி ஆண்டவர் என்னை 91 சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போனார். அப்பொழுது 800 விசா சாக்கோ என்று சொல்லுகிற கம்பெனி அனுப்பி 800 பேர் புதியதாக அந்த கம்பெனியில் வந்திருந்தார்கள். அதில் நாங்கள் 2 பேர் பெந்தகோஸ்தலர்கள். நான் ஒன்று திருவனந்தபுரத்தில் உள்ள லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிற சகோதரன். அந்த சகோதரன் என்கிட்ட கேட்டார், இப்போ நமக்கு ஆராதனைக்கு போகணுமே. ஆமாம், ஆராதனை போனோம். அப்போ நீ வெள்ளிக்கிழமை காலையில் ரெடியாகி என் ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 அக்கோமடேஷனில் இருக்கிறோம். அப்போது காலையில் எழும்பி ரெடியாகி அவருடைய ரூமில் போனேன். நான் அவரிடத்தில் கேட்டேன், எங்கே நம்ம போகிறோம்? நம்ம ஆயத்தமாகி ஜோம் பண்ணிட்டு வெளியே இறங்கி நடப்போம். ஆண்டவர் நம்மளை எங்கேயாவது கொண்டு போவார். எங்கேன்னு அவருக்கும் தெரியாது. அப்படி இறங்கி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் எங்கள் பக்கத்தில் வந்து நின்றது. அதில் அண்ணன் தம்பி 2 பேர் என்று பிறகுதான் தெரியும், செங்கனூரில் உள்ளவர்கள். அவர்கள் கொண்டு நிறுத்திட்டு கிளாஸை மெதுவாக திறந்து ஆராதனை போறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் மலையாளி. ஆமான்னு சொன்னோம். இறங்கடி சொன்னாவ. ஒரு சந்தேகமும் இல்லாமல், ஒரு பயமும் இல்லை, காரில் ஏறணும். ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கே பாஸ்டர் ராணியில் உள்ள பாஸ்டர் தோமஸ் மேத்யூ அவர்கள் சவுதி அரேபியாவில் கவர்மெண்ட் வேலை செய்தவர்கள். அவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த ஊழியத்தில் போய் அங்கே கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினோம். ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தரை ஆராதித்ததான சபையாக இருந்தது. அங்கே கர்த்தர்களை கொண்டு போனார். அவர்கள் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து அவர்களை கம்பெனி அந்த வேலையிலிருந்து ஊருக்கு அனுப்பினார்கள். அதுக்கு பிறகு பாஸ்டர் அப்ரஹாம் டைட்டஸ், பத்தனந்திட்ட மாவட்டம் மல்லசேரியில் உள்ளதான பாஸ்டர் அப்ரஹாம் டைட்டஸ் அவர்கள் அந்த ஊழியத்தை இப்பொழுது நடத்தி வருகிறார்கள். அந்த கர்த்தருடைய கையின் கீழே இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த போது ஒரு சில நாட்கள் என்னை கவனித்து விட்டு என்னையும் திருச்சூரில் உள்ளதான பாபு என்று சொல்லி ஒரு சகோதரியும் கூப்பிட்டு பிரத்யேகமாக கூப்பிட்டார்கள். சபை ஆராதனை நடக்கிற ஹாலுக்குள்ளே கொண்டு போய் 2 வெவ்வேறு தலையில் மேலேயும் கையை வைத்து ஜோம் பண்ணி, இன்று முதல் நீங்கள் சபையில் பிரபோதனம் சொல்லலாம் அப்படி சொன்னார்கள். முதலாவது 2 மினிட் கொடுத்தார்கள் சபை ஆராதனையிலே. அதுக்கு பிறகு அதை 3 மினிட் ஆக்கினார்கள். சில மாதங்கள் கவனித்து விட்டு அதை 5 மினிட் ஆக்கினார்கள். 2-3 வருஷங்கள் கழித்து அதை 10 மினிட் ஆக்கினார்கள். ஏறக்குறைய 4.5 வருஷங்கள் கழிந்த பின்பு அந்த பாபு என்று சொல்லுகிற சகோதரன் பிரிந்து போயிட்டார். என்ன கூப்பிட்டு சொன்னார்கள், இனி நீ அங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். அப்படி 5 வருடங்களுக்கு அதிகமாக பாஸ்டர் ஆபிரகாம் டைட்டஸ் அவர்களோடு கூட சேர்ந்து சவுதி அரேபியாவில் ஊழியஞ்சி ஆண்டவர் பாக்கியம் தந்தார். அப்படி இருக்கும்போது திருவனந்தபுரம் மாவட்டம் பாலராமபுரத்தில் உள்ள பாஸ்டர் மோகனகுமார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய தாசன்
தீர்க்க தரிசனமாக என்னிடத்தில் சொன்னார், நீ கர்த்தருடைய ஊழியத்துக்குரியவன், தேவனுடைய ஊழியத்துக்கு அழைத்தால் நீ ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி சொன்னார். அப்போது நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப கனம் பண்ணுகிற கர்த்தருடைய தாசன் அவர். அப்போ அவரிடத்துல எப்படி மருத்துவம்னு சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அதனால் நான் என் மனசில் நினச்சேன், ஆண்டவர் என்ன ஊழியத்தை அழைக்க போகிறாரு, நான் அதுக்கு யார் என்ன சொல்லிட்டு அவரிடத்துலேருந்து தப்புவதற்காக சரி ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தா நான் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ரட்சப்பட்டுட்டேன். 98 ஊருக்கு வந்துட்டு போது தாவீது பாஸ்டரை கொண்டு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்பொழுது நான் எனக்கு அப்படியே கோரி வாரி போட்டது. நான் ஐயாட்ட சொன்னேன், நான் அந்த அளவு ஒன்றும் வளரல ஐயா, என்னால் முடியாது. அப்போ தாவீது பாஸ்டர் உடனே மறுபடியும் சொன்னார்கள், இது கர்த்தருடைய ஊழியம், உன்னால் முடியாதுன்னு சொன்னால் எனக்கு ஒன்று நிர்பந்தப்படுத்த முடியாது, போ அப்படின்னு சொன்னார். போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். தப்புனேன் பழச்சேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். சவுதி அரேபியா போய் மறுபடியும் வேலை செய்த சமயங்களில் ஆண்டவர் என்னை கடுமையாக பிடித்தார். அப்பொழுது நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 2000 செப்டம்பர் மாதம் 20 முதலாவது சியோன் மலை சபையில் விழிப்பு ஜபத்தில் போய் விசுவாசிகளுடைய பக்கத்தில் இருந்தபோதிலே அங்கே இருக்கிற எழுப்பி இங்கே வா அப்படின்னு சொன்னார்கள். அப்படி முதலாவது 2000 செப்டம்பர் 20 முதல் கிருபாசன ஊழியத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். முதலாவது மூலச்செல்லை 10 வருடங்கள், அந்த 8 ஊழியங்களில் அப்படி சுற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் பாக்கியம் தந்தார். அதுக்கப்புறம் சாதுதாசை அவர்கள் 2009 டிசம்பர் மாதம் எங்களை கருக்குப்பனை ஊழியத்தில் வைத்தார்கள். அங்கே 12.25 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இப்பொழுது இருக்கிற நம்முடைய கனத்துக்குரிய பாஸ்டர் யோப் அவர்கள் 2022 பாரசாலை கிருபாசனத்திலே வைத்தார்கள். அப்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசை இதன் மேல் இருந்தது. என்றாலும் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கூடாமல் கர்த்தராகிய தேவன் தீர்மானிக்கும் போது, அவருடைய வேலை வரும்போது இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும் என்று என்னுடைய மனதிலே நினைத்திருந்தேன். என்னை பாரசாலை ஊழியத்திலே பாஸ்டர் கூப்பிட்டு என்னை வைத்த போது என்னுடைய விருப்பத்தை அவர்களிடத்தில் சொன்னேன். ஜோம் பண்ணுறேன், சரி அப்படின்னு சந்தோஷமான மறுபடியும் எனக்கு சொல்லி என்னை ஜோம் பண்ணி பாரசாலை ஊழியத்திலே அனுப்பினார்கள். 4.25 வருடங்கள் பாரசாலை கிருபாசனத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டவரை மறுபடியும் ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட்.